இன்னைக்கு நம்ம SQL பார்க்க போகிற டாபிக் செலக்ட் கிளாஸ், வேர் கிளாஸ், ஆர்டர் பை கிளாஸ், டிஸ்டிங்க்ட் கீபோர்ட், டாப் கீபோர்ட். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ண போகிறோம். வாங்க ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். செலக்ட் கிளாஸ் அப்படின்றது SQLல ஒரு தவிர்க்க முடியாத ஒரு காம்பனண்ட். சரிங்களா? நீங்கள் உங்களுக்கு டேட்டாவை ஃபிக்ஸ் பண்ணி கொண்டு வர்றது இந்த செலக்ட் கிளாஸ் தான் கொண்டு வரோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கிளாஸ். இது நம்ம வந்து எக்ஸாம்பிளோட பார்க்கலாம் வாங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ்னு என்கிட்ட ஒரு டேபிள் இருக்குது. அதில் இருக்கிற எல்லா காலமும் இதில் லிஸ்ட் அவுட் ஆகுது. எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், மொபைல் நம்பர், டிபார்ட்மெண்ட் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு 4 காலம் இருக்குது. ஸ்டார் போட்டிங்கன்னா அதோட மீனிங் வந்து எல்லா காலமும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும் உங்களுக்கு. சரிங்களா? அதேமாதிரி டிபார்ட்மெண்ட்டு ஒரு டேபிள் இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா எனக்கு ரெக்கார்டு எல்லாமே எடுத்து வந்து கொடுக்கும். இது என்ன பண்ணணும், இதுதான் அந்த செலக்ட் கிளாஸ். இந்த செலக்ட் கிளாஸில் நான் வந்து எது வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்டி, எம்ப்ளாயி நேம் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு இது ரெண்டு மட்டும் எனக்கு டிஸ்பிளே ஆகும். எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் கிளாஸ். செலக்ட் கிளாஸ் அப்படின்றது ஒரு இம்பார்ட்டண்ட்டான நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற SQL இதுதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். செலக்ட் பண்ணி தான் நம்ம டேட்டாவை வியூ பண்ணி பார்ப்போம். சரிங்களா? இதோட எக்ஸாம்பிள் தான் இப்போ நான் உங்களுக்கு காமிச்சேன். அடுத்தது வந்து முக்கியமான கிளாஸ் என்னென்னா வேர் கிளாஸ். வேர் கிளாஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெக்கார்டை ஃபில்டர் பண்ணி கொடுக்கும். சரிங்களா? ரெக்கார்டை ஃபில்டர் பண்ணி எப்படி கொடுக்கும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சாரி, இப்போ இந்த இடத்துல பாருங்களேன். இந்த இடத்துல மொத்தம் வந்து 9 ரெக்கார்டு இருக்குது. 9 பேர் இங்கே காமிக்குதுங்களா? இந்த 9 பேரில் எனக்கு வந்து டிராவிட் மட்டும் வேணும், இல்லை வந்து கங்குலி மட்டும் வேணும், இல்லை தோனி மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லி நான் அந்த வேறு கிளாஸில் கொடுக்குறேன் அப்படின்னா எம்ப்ளாய் நேம் கொடுத்துட்டு ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் போட்டு இப்போ நான் தோனி மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன்னா எனக்கு ஃபில்டர் ஆகி அந்த ஒரு ரெக்கார்டு மட்டும் கொடுத்துப்பாங்க. இதுதான் இந்த வேர் கிளாஸ். இந்த வேர் கிளாஸில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஈக்குவல் போட்டு நான் கொடுத்தேன்னா இல்லை எனக்கு வந்து தோனியும் வேணும், சச்சினும் வேணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெக்கார்ட், அந்த ரெக்கார்ட் நீங்கள் இந்த வேர் கண்டிஷன் என்ன கொடுக்குறீங்களோ அது என்ன பண்ணணும்னா ஃபில்டர் பண்ணி கொடுக்கும். இந்த டேபிளில் இருக்கிற ரெக்கார்டை நல்லா பாருங்கள். இதுதான் அந்த டேபிள். இதில் வந்து எனக்கு வந்து தோனியும் சச்சினும் வேணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது எனக்கு இந்த ரோ மட்டும் வரும். 2, 3ன்ற அந்த ரோ மட்டும் எனக்கு டிஸ்பிளே ஆகுது பாருங்கள். இதுதான் அந்த வேர் கிளாஸ். சரிங்களா? நீங்கள் நேம் மட்டும் கொடுக்கணும், இல்லை நீங்கள் எது வேணாலும் கொடுக்கலாம். சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஸ்டார் போட்டுக்குங்க. வேர் கிளாஸில் ஸ்டார் போட்டுக்குங்க. சரி, செலக்ட் கிளாஸில் ஸ்டார் போட்டுக்குங்க. இப்போ இதில் வந்து டிபார்ட்மெண்ட் ஐடி மேப் வந்து நல்லன்னு இருக்கு பாருங்கள். டிபார்ட்மெண்ட் ஐடி இல்லாதவங்க ரெக்கார்ட் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் இதில் கொடுக்கலாம். சரிங்களா? அது எப்படி கொடுக்கலான்னு பாருங்கள். வேர் கண்டிஷனில் யாருக்கெல்லாம் டிபார்ட்மெண்ட் ஐடி நல்லன்னு இருக்கோ அது மட்டும் எனக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கொடுக்க போகிறோம். டிபார்ட்மெண்ட் ஐடி இஸ் நல் இப்படி சொல்லி நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த 3 ரெக்கார்ட் மட்டும் தான் கிடைக்கும். சரிங்களா? இதுதான் வேர் கிளாஸ். வேர் கிளாஸ்னால் ஒன்றும் கிடையாது. நம்ம டேபிள் இருக்க ரெக்கார்டை ஒரு சில கண்டிஷன் போட்டு இந்த க்ரைட்டீரியாவில் இருக்கிற இந்த மேப் பண்ணி இருக்கிற இந்த க்ரைட்டீரியாவில் இருக்கிற அந்த ரெக்கார்ட் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறதா வேர் கிளாஸ். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு கிளாஸ். செலக்ட், அதை தொடர்ந்து வேர் கிளாஸ். சரிங்களா? இது ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக். நீங்கள் டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு இன்னும் கிளாரிஃபை பண்ணுறேன். வேர் கிளாஸில் நீங்கள் எப்படி வேணாலும் கண்டிஷன் கொடுக்கலாம். சரிங்களா? சிம்பிளாக சொல்லணும்னா உங்களுக்கு ரெக்கார்டை ஃபில்டர் பண்ணி கொடுக்கும். அதுதான் வேர் கிளாஸ். உங்களோட டேபிள் இருக்க ரெக்கார்டை ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு கொடுத்துச்சுன்னா அதுதான் வேர் கிளாஸ். செலக்ட் கிளாஸ் அப்படின்றது இது வந்து ஒரு மெயின் காம்போனன்ட் மாதிரி. என்னென்ன காலம்லாம் செலக்ட் போட்டுட்டு அதை தொடர்ந்து நீங்கள் என்னென்ன காலம் கொடுக்குறீங்க அப்படின்னு கொடுக்கலாம். அப்படின்னா ஸ்டார் கூட கொடுக்கலாம். அது தொடர்ந்து ஃப்ரம் கிளாஸில் எந்த டேபிளும் கொடுக்கும்போது ஃப்ரம் கிளாஸில் இருக்கிற அந்த டேபிளை ஃபஸ்ட்டு எவாலுவேட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து வேர் கண்டிஷன் இருக்கிற ஃபில்டரை வந்து எடுத்து எவாலுவேட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து செலக்ட் கிளாஸ் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஆப்ரேஷன் எக்ஸிக்யூட் ஆகும். இதுதான் அந்த ஃப்ளோ. ஃபஸ்ட்டு டேபிளில் இருக்க ரெக்கார்ட் பார்க்கும்.
எல்லா ரெக்கார்டையும் எடுக்கும். அதுக்கப்புறம் வேர் கண்டிஷனில் என்ன ஃபில்டர் போட்டிருக்காங்கன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் செலக்ட் கிளாஸில் வந்து உங்களுக்கு தேவையான டேட்டாவை அது வந்து ரோஸாகவும் காலம்ஸாகவும் உங்களுக்கு ஒரு ரிசல்ட் செட்டாக கொடுத்துரும். இதுதான் வந்து செலக்ட் வேர் கிளாஸ். சரிங்களா? இப்போ அடுத்தது ஆர்டர் பை கிளாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்டர் பை கிளாஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லை. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், எம்ப்ளாயீஸோட டேட்டாவை பாருங்கள். இது ஒரு ஆர்டராகவே இல்லை பாருங்கள். ஆல்ஃபாபெட் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆர்டராகவே இல்லை. ஆனால் இது நியூமெரிக் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ஆர்டராக இருக்கும். ஆனால் ஆல்ஃபாபெட்டிக் ஆர்டரில் ஆர்டராக இல்லை. சரிங்களா? இப்போ நான் இது வந்து எனக்கு வந்து ஆர்டராக வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன்னா ஆர்டர் பை எம்ப் நேம் இப்படி நான் கொடுத்துட்டேன்னா எம்ப் நேம் அப்படின்னு சொல்லி நான் எஃப்ஐ கொடுத்தேன்னா நான் அசெண்டிங்னு கொடுக்கணும், மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எனக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அது வந்து அசெண்டிங் ஆர்டரில் தான் வரும். இங்கே பாருங்கள், தோனி, டிராவிட், கங்குலி, கோலி, குமார், சச்சின், யுவராஜ் வந்துருச்சிங்களா? இப்போ நான் எப்படி அசெண்டிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ரன் பண்ணாலும் எனக்கு இதே ரிசல்ட் தான் வரும். இது நீங்கள் கொடுக்கலாம், அசெண்டிங்காக தான் எடுத்துக்கும். இப்போ டிசெண்டிங் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது எனக்கு யுவராஜ் ஃபஸ்ட்டு வந்துடுவார், அது வந்து தோனி வந்து கடைசியாக வந்துடுவார். அப்படியே வந்து ரிவர்ஸில் ஒய்யிலேருந்து ஏ வரைக்கும் இங்கே பாருங்கள். இதுதான் வந்து ஆர்டர் பை கிளாஸ். அதாவது என்ன பண்ணுறதுன்னா ஆர்டராக வந்து உங்களுக்கு மாற்றுது. சரிங்களா? இது வந்து சார்ட் த டேட்டா. உங்களுக்கு வந்து அசெண்டிங் ஆர்டர்லையோ டிசெண்டிங் ஆர்டர்லையோ வந்து உங்களுக்கு டேட்டாவை உங்களுக்கு ஆர்டர் பண்ணி கொடுக்கும். இதுதான் வந்து அந்த ஆர்டர் பை கிளாஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டிங்க் கீவேர்ட். இந்த டிஸ்டிங்க் கீவேர்ட் அப்படின்றது என்னென்னா ஒரு டேபிளில் இருக்க டூப்ளிகேட் டேட்டாவை ரிமூவ் பண்ணிவிட்டு எனக்கு வந்து டூப்ளிகேட் டேட்டான்னு பார்த்தீங்கன்னா இந்த டேபிளில் எந்த டேட்டாவும் டூப்ளிகேட் இல்லை. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா டூப்ளிகேட் டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறேன். மறுபடியும் வந்து 10 ரஜினியை கொடுக்குறேன். சரிங்களா? இப்போ இதில் பாருங்கள், இந்த டேட்டாவை இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 ரெக்கார்டு இருக்குது. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், டிஸ்டிங் போட்டேன் அப்படின்னா டிஸ்டிங் ஸ்டார் போட்டேன் அப்படின்னா உங்களுக்கு எப்படி வருது? இப்போ இந்த 4யுமே அது வந்து டிஸ்டிங்காக அந்த ஸ்டார் போட்டதால் இது வந்து இந்த 4மே எடுத்துக்குது. எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், இதில் எதுவுமே 4மே வந்து மேட்ச் பண்ணுது. நம்மளுடைய டிஸ்டிங்க் எப்படி வேலை செய்யணும்னா நீங்கள் இங்கே வந்து ஸ்டார் கொடுத்தீங்கன்னா இந்த 4 காலத்தையும் கன்சிடர் பண்ணிச்சு. சப்போஸ் இப்போ நீங்கள் வந்து எம்ப்ளாயி நேம் மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த எம்ப்ளாயி நேமில் இருக்கிற டூப்ளிகேட் மட்டும் ரிமூவ் பண்ணி கொடுக்கும். இப்போ இந்த 4 ரெக்கார்டுமே வந்து டூப்ளிகேட் கிடையாது. அது எப்படி எடுத்துக்கணும்னா எம்ப்ளாயி ஐடி யூனிக்காக இருக்குது, நேம் மட்டும் தான் சேமாக இருக்குது, மொபைல் நம்பர் சேமாக இருக்குது. அப்போ இது டிஃப்ரெண்ட். இந்த 3 ரெக்கார்டை நீங்கள் போடும்போது உங்களுக்கு அது வந்து ஒரே ரெக்கார்டாக கொடுக்க வாய்ப்பு, ஒரே ரெக்கார்டாக கொடுக்கும். ஆனால் நீங்கள் எம்ப்ளாயி ஐடி கூட சேர்த்து போடும்போது உங்களுக்கு 4 ரெக்கார்டாக தான் கொடுக்கும். நான் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் இங்கே நான் காமிக்கிறேன் பாருங்க. ஆர்டர் பை யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் டிஸ்டிங் போட்டிங்கன்னா ஆர்டர் பை யூஸ் பண்ண முடியாது. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ரஜினி ஒரே ஒரு ரெக்கார்டு தான் வருது. அதே சமயத்தில் நான் வந்து மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் ஐடி இதெல்லாம் நான் போட்டேன் அப்படின்னாலும் எனக்கு ரஜினி 1 தான் வரும். ஏன்னா வந்து இதில் வந்து எல்லாமே சேமாக இருக்கிற ரெக்கார்டை, அந்த மாதிரி இருக்கிற ரெக்கார்டு தான் டூப்ளிகேட் வந்து ரிமூவ் பண்ணும். இதில் ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் யூனிக்காக இருந்தாலும் உங்களுக்கு அந்த ரெக்கார்டு சேர்ந்து தான் வரும். இதுதான் டிஸ்டிக் அப்படின்றது. ரிமூவ் த டூப்ளிகேட் டேட்டா ஃப்ரம் தி டேபிள். சரிங்களா? டேபிளுக்கு ரிமூவ் பண்ணாது. உங்களுக்கு இங்கே கொண்டு வரும்போது ஒரே ரெக்கார்டாக கொண்டு வரும். 5 ரெக்கார்டு இருக்கா, அதில் ஒரு ரெக்கார்டு காமிக்கும். 5 ரெக்கார்டும் ஒரே மாதிரி இருக்கணும். அந்த எம்ப்ளாயி நேம், மொபைல் நம்பர், டிபார்ட்மெண்ட் 3 ஒரே மாதிரி இருக்கிறதால எனக்கு ஒரே ரெக்கார்டாக எனக்கு காமிக்குது. சரிங்களா? இப்போ நான் அந்த டிஸ்டிங் எடுத்துகிட்டு ரன் பண்ணிட்டு பாருங்கள், உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். இங்கே பாருங்கள், ரஜினின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 ரெக்கார்டு காமிக்குது. டிஸ்டிங் போட்டிங்கன்னா ஒரு ரெக்கார்டு தான் காமிக்கும். சரிங்களா?
அதுதான் இந்த டிஸ்டிங் கீவேர்ட். செலக்ட் கிளாஸ்க்கு செலக்ட் பக்கத்தில் காலத்துக்கு முன்னாடி நீங்கள் இதை போட்டு எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு அது பக்காவாக ஒர்க் ஆகும். இங்கே பாருங்கள், ஒரு ரெக்கார்டு வந்துச்சு. இப்போ அடுத்தது வந்து டாப் கீவேர்ட். டாப் கீவேர்டு அப்படின்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ரெக்கார்ட் வேணும், எத்தனை ரோஸ் வேணும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா 10 ரோ இருக்குது, சரிங்களா. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா டாப் 10 சரி டாப் 2 மட்டும் கொடுங்கன்னு கேட்குறேன். இப்போ பாருங்கள், எனக்கு 2 ரெக்கார்டு தான் ரிட்டர்ன் பண்ணும். லிமிட் பண்ணிவிடும். எனக்கு எத்தனை ரெக்கார்டு தான் வேணும், டாப் 1 ரெக்கார்டு தான் வேணும்னா எனக்கு 1 ரெக்கார்டு தான் கொடுக்கும். இங்கே பாருங்கள், நான் 1 ரெக்கார்டு தான் கேட்குறேன். டாப் 1 ரெக்கார்டு குமார் ஃபர்ஸ்ட் ரெக்கார்டு மட்டும் தான் கொடுக்கும், சரிங்களா. எம்ப்ளாயி ஐடி போட்டுக்கேன், அப்போ கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக புரியும். எம்ப்ளாயி ஐடி நான் இப்படி போட்டு ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட் ரெக்கார்டு இருக்குது. எனக்கு டாப் 5 வேணும் அப்படின்னா இங்கே டாப் 5 ரெக்கார்ட்ஸ் எடுத்துக்கலாம். அப்படி இங்கே பாருங்கள், டாப் 5 ரெக்கார்ட்ஸ் வந்துருச்சு, ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா சாரி, இதுதான் வந்து டாப் கீபோர்ட். இந்த வீடியோவில் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். செலக்ட் கிளாஸ்னால் என்ன, வேர் கிளாஸ்னால் என்ன, டிஸ்ட்ரிக்ட்னா என்ன, டாப் கீபோர்ட்னா என்ன. செலக்ட் அப்படின்றது ஒரு மெயின் காம்போனன்ட், எஸ்கியூஎலோட மெயின் காம்போனன்ட். இதில் தான் நீங்கள் உங்களுக்கு தேவையான என்ன டேட்டா என்ன காலம் அப்படின்றத மென்ஷன் பண்ணி நீங்கள் கொடுப்பீங்க, சரிங்களா. அதுக்கப்புறம் வேர் கிளாஸில் ஃபில்டர் த டேட்டா, என்ன டேட்டா எந்த மாதிரியான டேட்டா வந்து நமக்கு வேணும்னு சொல்லிட்டு வேர் கிளாஸில் கொடுப்போம். டிஸ்டிங் கீபோர்டு வந்து ரிமூவ் த ஆல் டூப்ளிகேட்ஸ், ஒரே மாதிரியான இருக்கிற எல்லா ரெக்கார்டையும் ரிமூவ் பண்ணி நமக்கு சிங்கிள் ரெக்கார்டாக கொடுக்கும். அதாவது அதில் ஏதாவது ஒன்று வந்து யூனிக்காக இருந்தாலும் உங்களுக்கு வந்து அது டூப்ளிகேட் ரிமூவ் பண்ணாது, எல்லாமே சேமாக இருக்கும். எல்லா காலத்தில் இருக்கிற ரெக்கார்டும் சேமாக இருக்கும். டாப் கீபோர்டுன்றது உங்களுக்கு எத்தனை ரெக்கார்ட்ஸ் எத்தனை ரோஸ் வேணும் அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா டாப் 100 ரோஸ்னால் டாப் 100 ரோஸ் கொடுக்கும். அதேமாதிரி ஆர்டர் பை நம்ம பார்த்துட்டோம். ஆர்டர் பைன்றது சார்ட்டிங் த டேட்டா, உங்களுக்கு அந்த காலத்தில் இருக்க அந்த டேட்டாவை சார்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும், சரிங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் சொல்லுங்கள். நன்றி நண்பர்களே, மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.